இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள். இன்னைக்கு நம்ம தம்பியெல்லாம் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை, வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் கொடுங்க தலை, வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். அதை ஒன்றை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மீதி அந்த 364 நாள் நாங்கள் ஓட்டிடுவோம். எங்களுக்கு அந்த ஒரே ஒரு இது மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க தலை. பிறந்தநாளுக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்குற கோரிக்கை இதுதான் தலை. ஹாப்பி பர்த்டே தலை. வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி. சூப்பர். அன்றும் தலா இன்றும் தலா. கவரே ஆக மாட்டேங்கிறார். கேட்க சேர்த்து கவர் ஆக மாட்டேங்குது.
கரெக்டாக தானே இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஸ்ரீராம் தியேட்டர்னு இப்ப புதுசா வந்து ரீமாடல் பண்ணி செம்ம மாசம் போது ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தலை பரவ முன்னிட்டு தீனா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா நம்ம ஊர்ல வந்து தலையோட ரொம்ப ரொம்ப பெரிய தீவிர ரசிகர்கள். இப்ப வந்து அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. வணக்கம். முதல்ல நான் என்ன சொல்லுறேன்னா, என் பேர் வந்து ராக் கணேஷ். நான் வந்து பிறந்தலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அஜித் ரசிகராக இருக்கேன். இன்னைக்கு வந்து முதல்ல நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணன் அதாவது அஜித்குமார், அல்டிமேட் அஜித்குமார் அவருக்கு வந்து நான் பிறந்த நாளுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த உழைப்பாளர் தினத்து அன்னைக்கு அவர் பிறந்திருக்காரு. இந்த தினத்துல அவர் பிறந்தது அவர் பெருமை கிடையாது, இவர் பிறந்தனால அந்த உழைப்பாளர் தினம் வந்து பெருமை. அதான் முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா வந்து விருந்தர் வந்து ராம் சினிமா தியேட்டர்ல வந்து தீனா படத்தை இன்னைக்கு ஓபனிங் பண்ண வந்திருந்தோம். இவர் அண்ணன் மாப்பிள்ள அண்ணன் இவங்கெல்லாம் வந்து விருந்தர் நகரமன்ற அஜித் கற்பனை பண்றோம். நாங்க அஜித் வந்து அண்ணன் தான். நாங்க வந்து அவர் தலைவராகவோ ஒரு கட்சிக்காரராக பார்க்கல. அவர் வந்து ஒரு அண்ணன், எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எங்களுக்கு. அவர் வழியும் நாங்கள் வந்திருக்கோம். அவர் மன்றங்க கலைச்சிருங்க, நீங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னப்போ கூட நாங்கள் விட்டு கொடுக்கல. அண்ணனுக்கெல்லாம் வந்து அண்ணன் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேல 30 வருஷமா வந்து நம்ம அண்ணன் அஜித் வந்து சினிமாத்துறை வந்ததுலேருந்து ஒரு ஆரம்ப மண்டலத்தில் முதல்ல இருக்காப்புல. 25 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி இருக்காப்புல. எங்க வழிகாட்டியே அண்ணன் தான். அவர் வழி வந்தாங்கன்னா அண்ணன் நாராஸ் அண்ணன், நாங்க எல்லாம் மாப்பிள்ள எல்லாம். ஏன் சொல்றேன்னா இதான் இடத்துல தெரியப்படுத்தணும். மன்றமே வேணாம், நீங்க குடும்பத்தை பாருங்கன்னப்ப கூட நாங்க வந்து எங்க அண்ணன் அஜித் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2001 வந்து இந்த படம் வந்து எங்க அண்ணன் அஜித்துக்கு வந்து முக்கியமான ஒரு திருப்பம். ஏன்னா முதல்ல ஒரு காதல் படமா லவ் படமா நடிச்சிட்டு இருந்தாரு. அதுல இருந்து கன்வெர்ட் ஆன படம் தான் இந்த தீனா படம். இந்த தீனா படம் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். அவருக்கு ஃபர்ஸ்ட் கம்பேக் இந்த படத்துக்கு. அவர் முதல்ல டைரக்ட் பண்ணமே இந்த படம் தான். இப்ப நிறைய படம் சொல்லுவான், கத்தி, ரமணா, ஏஆர் முருகதாஸ் இயக்குன நிறைய படம் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த தீனா படம் தான் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கே ஒரு முகவரி கொடுத்த படம் எங்க அண்ணன் அஜித் நடிச்ச படம் தான்.
சரிங்களா? இதுல இன்னொரு பெரிய விஷயம்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணாரு. இதெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் நடிச்ச அஜித் பாலா நடிச்ச இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் அன்னைக்கு எங்க அஜித் பாலா வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு வந்து ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு முதல் நாள் ஷோ வந்து என் வாழ்நாள மறக்க முடியாது. நான் வந்து சின்ன பையனா இருந்தேன், ஒல்லியா ரொம்ப இருந்தேன், அப்ப வந்து ஆடினேன். இன்னைக்கு தொப்பை வந்துருச்சு, சொட்டை வந்துருச்சு, இன்னும் நான் ஆட வச்சிருச்சு. இன்னைக்கு வந்து நான் ஆட வச்சிருச்சு, என்ன யாரையும் ஆடிட்டேன். இப்ப வந்து என்னன்னா இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 350 பேர் தான். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 450 பேர் வந்தாங்க. நிறைய ரசிகர்கள் வந்து தியேட்டர் சீட்டு இல்லைனாலும் நின்றுட்டே பார்த்தாங்க 2.5 மணி நேரம். இப்ப வந்து என்ன சொல்றேன், இந்த படம் நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இன்னொரு குறிப்பா வந்து சொல்லிக்கிறேன், இதை டெலிட் பண்ணிவாங்க. அஜித்தோட எங்க அண்ணன் அஜித்தோட ஹேட்டர்ஸ் இருப்பேன். பிடிக்க ஒரு கூட்டம் இருந்தாலும் பிடிக்க ஒரு கூட்டம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க அண்ணன் அஜித் வந்து முக்கியமா சொன்னா யூடியூப்ல வந்து வாழைப்பேச்சு ஆனந்த் சொல்றேன். வலைப்பேச்சு ஆனந்த் அப்புறம் இன்னொருத்தர் செய்யார் போல. இவங்கெல்லாம் வந்து நேரத்துக்கு தக்கன பேசுறாங்க. ஒரு நேரம் விஜய் போல பேசுறாங்க, விஜய் அரசியல் விஜய் தாக்கி பேசுறாங்க. ஆனா வந்து எங்க அண்ணன் வந்து அஜித் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ அது பண்ணிட்டு இருக்காரு. பைக் ரைடு போறாரு, அவர் சொந்த ஃபேமிலியை பாக்குறாரு. தன்னுடைய குடிமையை வந்து ஓட்டு போற வந்து முதல்ல 6 மணிக்கு வந்து ஓட்டு போட்டு போயிறாரு. அவர் வேலையை அவர் பாக்குறாரு, நம்ம வேலையை பார்க்க சொல்றாரு. அவர் யாருமே குறை சொல்லக்கூடாது. சில ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அஜித் வந்து நான் போட்டுறேன் கட் பண்ணி பிடிக்குங்க. அஜித் வந்து ரசிகரை பார்க்க மாட்டாரு, ஒரு போட்டோ எடுக்க மாட்டாரு, நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு, சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அஜித்தோட கேட்டஸ் வந்து வலைப்பேச்சு ஆனந்த் செய்யார் படம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அது தவறு. அதை நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா நீ போட மாட்டேன்னு தெரியும், நான் பேசிக்கிறேன். நான் பேசிட்டேன். ஹாப்பி பர்த்டே அஜித் குமார், அவ்வளவுதான். ஒரு போன் போடுவாங்க. 2001 வந்து நம்ம தீனா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம அண்ணன் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி, இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? இல்லை, நாங்க வந்து இந்த இது பிறந்த நாளுக்கு வந்து அதாவது 2-3 வருஷமா வந்து அஜித்துக்கு படம் இல்லை. அதாவது 2023 பொங்கல் ஜனவரியில தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எந்த செலிப்ரேஷனும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து நாங்க 3 பேரும் சேர்ந்து இது பண்ணி பேசினோம். அதாவது ஒரு படம் வந்து இது பண்ணி போடுவோம், நம்ம மங்காத்தா படம் போடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பேசினோம். அப்ப மங்காத்தா வந்து ரீசெண்டா வந்த படம், தீனா வந்து இது பண்ணி பேசுவோம். ஏன்னா ரொம்ப கம்பேக்கா வந்த படம் அப்படின்னு சொல்லி அதை பேசுவோம் சொல்லி தான் அந்த படத்தை வந்து இது பண்ணி இன்னைக்கு எடுத்தோம். ஆனா உண்மையிலே இந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு முதல் நாள் ஓப்பனிங் ஷோ பார்த்த மாதிரி எல்லா பேரும் நல்லா வந்து அந்த படம் வரும்போது எங்களுக்கு அவரை தவிர வந்து எங்க யாருக்குமே வந்து அவ்வளவு விவரம் கூட தெரியாது. இந்த படம் வரும்போது அஜித்துக்கு வந்து இந்த படம் தான் பெரிய ஒரு மாஸ் கிட்டான படம். இந்த படம் அப்ப இந்த படம் வரும்போது நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்களா இருந்திருப்போம். ஒரு அண்ணன் ஒரு ஆள் மட்டும் தான் வேணா அந்த இதுல பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அதை வந்து எங்களுக்கு திரும்ப பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாத்துக்கு மேல வந்து இந்த தியேட்டருக்காரங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஒத்துழைப்பு அவங்க. அதாவது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு மன திருப்தியா நாங்க கேட்காத விஷயங்கள் கூட நிறைய சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு தான் வந்து முழு நன்றி சொல்லணும். தெரியும், வருஷம் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கோம். இந்த தடவை தான் வந்து ஒரு 500 ரசிகரை கூட்டி வச்சு உள்ள வச்சு இன்னைக்கு கொண்டாடின ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கு. என்ன இந்த தடவை தான் இது இருக்கு. நாங்க வருஷத்துல ரத்த தானம், இந்த அன்னதானம் எல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து எல்லா பசங்களும் கூட இருந்து பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தி. எல்லா பசங்களும் வந்து ஆடுனது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு 2-3 வருஷமா ஒரு பெரிய இதா தான் இருந்துச்சு. என்ன படம் இல்ல, ஒரு வரைக்கும் இது இல்ல எங்களுக்கு. ஜனா படம் ஒண்ணுதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகல. இப்ப இந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா வந்து படம் தான் சொல்லி விடாமுயற்சி எல்லாம் இது பண்ணி இப்ப அந்த படத்தை வந்து கொஞ்சம் பெண்டிங்ல போட்ட மாதிரி போட்டு இப்ப அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க. என்ன பண்றது, இதுல இந்த இதை பார்க்கவும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருந்தது. இடையில அவங்க தேட்டருக்காரங்க உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. சார் நீங்க சொல்லுங்க, உங்களை நான் பல கெட்டப்ல பாத்திருக்கேன். ஒரு படத்துக்கு ஒரு கெட்டப்ல பாத்திருக்கேன் உங்களை. அவர் என்ன கெட்ட போட்டுறாரோ அந்த கெட்ட போட்டு நாங்க படத்துக்கு வந்துடும். அது எனக்கு ரொம்ப டக்குனு அன்னைக்கு போனதான் பார்க்கும்போது என்னடா அவத்துக்கு அவரே வந்துடுறோம்னா இதுல இப்படி இருக்கே நான் ஷாக் ஆயினேன். போட்டாலும் நான் வந்துடுவேன் நானு. அவர் ஏதாவது அவரோட ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கு நாங்க ரொம்ப ஏங்கிட்டு இருப்போம். எப்ப எங்களுக்கு வருதோ அவரோட சம்பந்தப்பட்ட நியூஸ் எப்ப வருதோ நாங்க அதை இது பண்ணி நாங்க ரொம்ப தேடிட்டு இருப்போம் நியூஸ். இப்போ வந்து ரீலீஸ் படங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா படம் விஜய் படங்கள், ரஜினி படங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு.
அஜித்துக்கு ஒரு கம்பேக் பண்ணா அந்த தீனா படம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ரகடு பாயா லுக்ல கொண்டு வந்து தீனா மட்டும்தான். நம்ம லவ் பாய் ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்தது அஜித் இந்த படம் தான், தீனாங்கிற படம் தான். இதை கொடுக்கும்போது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஆர்ப்பரிப்பான ஒரு ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருக்க மாதிரி எல்லா விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு படம். இப்ப நாங்க எதிர்பார்த்தா மங்காத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். பல இதுல வந்து எல்லா ஊர்லயுமே அவங்க மங்காத்தா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. அது இந்த படத்தோட எனக்கு மங்காத்தா வந்து இன்னும் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அதே மாதிரி இப்ப அஜித் வந்து படம் நடிக்க மாட்டாரு, இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு, ரேஸுக்கு போயிடுவாரு, கீழ் வந்துட்டாரு, அவரை பத்தி ஏகப்பட்ட ஒரு பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, இப்ப வரையும் வந்துட்டு தான் இருக்கு. சமூக வலைதளம் சரி, வெளியில மற்ற ரசிகளோட கேள்விகளும் இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அஜித் அழிக்கிறதுக்கு ஒரு வீண் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எப்பயுமே விடாமுயற்சி தான், எப்பவுமே விடாமுயற்சி தான். நாங்க அதாவது எத்தனை பீனிக்ஸ் படம் மாதிரிலாம் எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் தான் வந்து இப்ப பாருங்க எவ்வளவு கூட்டத்தை பாத்தீங்களா. ஆமா, ஸ்டார்டிங்ல ஓப்பனிங்லயும் பார்த்தேன். கண்டிப்பா அது அவ்வளவு மாசம் தானே. கண்டிப்பா நீங்க சொல்லுங்கண்ணா. நீங்க அண்ணன் சொன்னாரு கடந்த 30 வருஷமா வந்து அண்ணாக்காண்டி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதான் வந்து இந்த படத்தை ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணி ரசிகரை பிறந்தநாள் கொண்டாட வச்சா என் தம்பி எல்லாருக்கும் நன்றி. உண்மைக்கு இந்த படத்தை போட்டு இங்க ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் சேர்த்து கண்டிப்பா செய்யணும்னு ஏற்பாடு பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கிட்டத்தட்ட இப்படி ரசிகர்லாம் ஜாலியா கொண்டாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு நினைக்கிறேன். எல்லா ரசிகரும் இப்படி மொத்தமா ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணது ரிலீஸ். அதாவது 10 வருஷம் மேல ஆச்சு. இதுக்குமா வந்து துணிகள் அவனு கொண்டாடி இருக்கோம். ஆனா இப்படி எல்லா ரசிகரும் ஒத்துமையா இருந்து ஒரு சந்தோஷமா ஜாலியா கொண்டாடி 10 வருஷம் ஆச்சு. ஆனா தீனா படம் வந்து 2001 ரிலீஸ் ஆச்சு. முத கம்பேக், அதாவது தலைவர் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு காட்டினது முகவரி, காதல் கொண்டேன், கண்ணுண்ணே கண்டு கொண்டேன் அப்படி லவ் பாயா வந்தவரை முத வந்து தலைவரால தலைங்கிற பேரை கொடுக்குது அந்த படத்தை நிரூபிச்சு காட்டினாரு. விருதுநோட முத ரசிகர் ஷோ எடுத்தது இந்த படம் தான். இதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு ஷோ எடுத்தாது எல்லாமே. தீனா இந்த படத்தை வந்து உதயநிதி ஸ்டில் ஒட்டுமே ரசிகர் ஷோ எங்களுக்கே தெரியாம ஷோ வேற இன்னொரு வேலை பேசினாங்க. விருதுநோட மூலமா ஷோ ரசிகர் ஷோ போட்டதே தீனா. அதுக்கப்புறம் தான் அடுத்த எல்லா படமும் ஷோ போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரெட்டுக்கு நாங்க போட ஆரம்பிச்சோம். ஆனா அப்ப இருந்த மாசம் இன்னைக்கு 2023 அந்த மாசம் இருக்கு. அதாவது எனக்கு அப்புறம் 2 தலைமுறை மாறினாலும் தலைங்கிற பேருக்கு இருக்க மரியாதை வந்துகிட்டே தான் இருக்கு. அவரு எப்பவுமே இருக்கும், அது இப்ப இல்ல. அவர் இன்னி சினிமாவே வேணாலும் ஒதுங்கி சொல்றாங்க. அந்த 2 பேர் போயிடுவாரு, பைக்கு இது போயிடுவாருன்னு. அவர் எங்க போனாலும் தலை பேரை விட்டுனாங்க, இன்னும் 10 நிமிஷம் பாட்டு தான் போவோம். தலை போட்டா இருந்தா போதாங்க, பண்ணிட்டு தான் போவோம். அவர் பேரை எங்க போனாலும் எங்க இணைக்குவோம். இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஒன்னாதான் இருப்போம். தலை என்ன சொல்றது, இப்ப 30 வருஷம் ஆச்சு. நான் ரஜினி வந்து எடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அது அஜித்தோட விட்டு போக முடியல. வேண்டாம் ஒரிஜினல் டைஹார்ட் ஃபேன் ஏன் ஒரு ஆள் காட்டுறீங்க? நான் பார்த்த வரைக்கும் சரி ஒரிஜினல் டைஹார்ட் ஃபேன் நீங்க ஒரு ஆளா இருக்குது. அதாவது நாங்க ஆரம்பத்துல ரஜினி தான் இருந்தோம். ரஜினி இவர் என்னைக்கு முத காதல் மனைவி படத்தை பார்த்தோமோ அதுல இருந்து இவரை கொண்டாட ஆரம்பிச்சது. ஆசைகளை பார்த்தோம், ஆசைகளை வந்து பிடிச்சிச்சு. ரஜினி படம் அந்நேரம் வீரா படம் வந்து ராஜலட்சுமியோடும், ஆசை படம் சுலம்சங்கா வரும். 2 பேர்ல பெட்டி பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போது ராஜலட்சுமி வந்து அஜித் ஆசை பாட்டு போட அஜித் பாட்டுக்கு ஆடுவாங்க. அப்ப அந்நேரம் நாங்கள் ஒரு ஆளு அதுல வந்து அவர் படம் வந்தா ஓப்பனிங் பாத்துருவோம். அந்நேரம் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு வந்து கம்மாப்பட்டிக்கிறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு நல்லா ஈடுபடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பியும் வந்தாங்க, இன்ன வரைக்கும் விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ணன் ரமேஷ் இருந்தான், அவன் நல்லா செஞ்சான். அதே மாதிரிதான் எல்லாருமே இப்பயும் விடாம பாப்பா சொன்னா இன்னைக்கு நாங்க இந்த நேரம் கொஞ்சம் இது பண்ணாங்க விடாம செஞ்சு இருக்கீங்கன்னு நிரூபிச்சுட்டாங்க. 2வது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வருஷம். 10 வருஷம் பிறந்தாலும் கொண்டாடுறோம், போன வருஷம் அண்ணான போட்டோம், அது போட்டோ அண்ணான போட்டோம். ஆனா இந்த வருஷம் வந்து எல்லா அரசும் இணைச்சி ஒரு தேட்டர்ல கிராண்டா கொண்டாடுனது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ரசிகரை ஒண்ணு இணைச்சி சந்தோஷமா அங்க கொண்டாடுனது. நாங்களே ஆடிட்டேன், நானே ரொம்ப நாள் ஆடினது கிடையாது. நானே ரசிகரை பார்த்து சந்தோஷம். வராத ரசிகர் நிறைய பேர் வந்துட்டாங்க தம்பி. எல்லாரும் நான் பார்த்திருக்கேன் தனித்தனியா எல்லாருமே அது ஒரு சந்தோஷம். உள்ள ஒரு சில சீன்ல நமக்குலாம் வந்து கண்ணை கலங்கிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா படம் வெளியே போட்டுறாங்க. அங்கிட்டு ரசிகருக்கு பிரிஞ்சுறாங்க. மதியானம் நைட் 4 மணிக்கு 4 மணிக்கு 1 மணி படம் போட்டுறாங்க. இந்த ஒரு 2-3 படத்துக்கு அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த தடவை வந்து எல்லாத்தையும் இணைச்சி கூப்பிடணும். நாங்க ஊருக்குள்ள கூட இன்னும் நல்லா செய்யணும் இங்க போட்டதுனால
நல்லா மெயினா தேட்டருக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மெயினா ரொம்ப சப்போர்ட் தேட்டருக்காரங்க. தேட்டருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி விருந்தினருக்கு எல்லா தேட்டருக்கும் ஒரு அட்வைஸ் வச்சுக்கேன். தயவு செஞ்சு இந்த தேட்டரை பார்த்து நீங்களும் எல்லா வீடியோவும் மாசத்தை போட்டு வீடியோ பாட்டை போட்டு ரசிகர் உசுப்பேத்துங்க. எல்லா ஊர்லயும் செய்யறாங்க. நீங்க எல்லா தேட்டரும் இன்னும் எப்பயும் ஒன்றும் செய்ய மாட்டேங்க. ஆனா எல்லா இதெல்லாம் வந்து நம்ம கேட்காம இதுல வந்து மெயினா எல்லா தேட்டரும் எல்லா தேட்டரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா ஊர்லயும் பண்றாங்க, விருதுநகர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சிறுதாம பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேஸ்புக் எல்லாத்தையும் போட்டு விடுறோம். பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க. அதனால இனிமே அடுத்த படத்துக்கு அஜித் படம்னாலும் யார் படம்னாலும் சரி, இப்படி ரசிகர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாக்க அடுத்த 2 தடவை 3 வந்து பார்ப்பாங்க. அது தாழ்மை எல்லா தேட்டரும் கேட்டு நடவடிக்கை எடுக்குன்னு கேட்கிறோம். தேட்டருக்கு ஸ்ரீராம் தேட்டர் ஓனருக்கு ரொம்ப நன்றி, மேனேஜருக்கு ரொம்ப நன்றி, நல்லபடியா செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே தல. இந்த தேட்டர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. நம்ம ரசிகர் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இவங்க நல்லா ஐயா குறுக்க தம்பி திரும்ப சொல்லலாம். இந்த மேட்டரா எப்படி இந்த மேட்டர் எப்படி எல்லாரும் வர சொல்லுங்க. தேட்டர் நல்லா ரெடி பண்ணி தேட்டர் உண்மையிலே நல்லா அட்மாஸ் நல்லா வேலை பார்த்திருக்காங்க. இது வந்து ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தா தான் அவங்க வந்து இந்த தேட்டரோட சக்சஸ் என்னன்னு அவங்க காட்ட முடியும். இன்னைக்கு நம்ம கேட்காம வந்து இவங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால நம்ம விருந்தினர் மக்கள் வந்து ஃபேமிலியா வந்து இந்த தேட்டருக்கு ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க. வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நல்லா உண்மையிலே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரசிகர்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன முகச்சொலிவு கூட அவங்கள்ட்ட இல்ல. எல்லாமே போட்ட இதோட சூப்பர் பயங்கரமா பண்ணுவோம். விடாமரிச்சிங்க ரிலீஸ் ஆனா அவன் நல்லா சப்போர்ட் சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து நம்ம தலைவர் வந்து அஜித் ஹாப்பி பர்த்டே தலை. இப்போ லாஸ்டா வந்து தலைன்னு சொல்லி சொல்ல வேணாம், அஜித் குமார்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாப்ல. இந்த படத்தை பார்த்தா வந்து அவர் தலைங்க அந்த பேரே வந்து மறக்க முடியாது. இந்த அளவுக்கு அந்த மாதிரி புல் இருக்குது. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு தலைங்கிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. ஓகே, நன்றி. இப்போ வந்து அவங்க ஃபீலிங்ஸ் ஃபுல்லா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வேட்பாளத்தில் பிறந்த உத்தமர் அண்ணன் அஜித்குமார் அவர்களுக்கு நாங்க வந்து சிம்மமன்ற மாவட்ட தலைவர். நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் தலைவர் வந்து தலை ரசிகர் இருந்தாலும் அவர் தலைனா சிம்மு வந்து என்னைக்குமே சின்ன தலை தான். அது யார் மறைச்சாலும் முடியாது. சின்னத்தலை சிம்மமன்றத்தின் சார்பாக பெரிய தலை அஜித்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்வு. எல்லாரும் வந்துருக்கீங்களா? சும்மா இல்லைங்கடா பரவ சும்மா இல்லை.